அவங்களா அசம்ப்ஷன் பண்ணிட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு பேசுறாங்க. இப்போ அதோட இது என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே இவன் இப்படிதான் இருப்பான். இவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவன் ஒரு கிரியேட்டர். அப்படின்னா இவன் ஆப்வியஸா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நெறைய பேசுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ற மக்களும் அத நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒண்ணே ஒண்ணு தான் ஏமாத்தாதீங்க அவ்வளவுதான். உங்கள நம்பிட்டு ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க, 10,00,000 பேர் இருக்காங்கன்னா, அவங்கள ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவுதான். சில யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா நீங்க போடாத ஸ்டோரி எல்லாம் போட்டு கூட, இந்த மாரி இப்படி போட்டிருந்தாருன்னு, அதுக்கு கீழ உங்களுக்கு ஆதரவா இருக்க கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் வந்து, இது அவரு போட்டதே கிடையாது அந்த மாரிலாம் சொல்றாங்க. ம், அத ம். எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சிம்பிளா சொல்லணும்னா ஏமாத்தாதீங்க. உங்கள நம்பி 4 பேர் சேர்ந்தாலும் அவங்களுக்கு உண்மையா இருங்கன்னு சொல்லுவேன். அப் சப்ஸ்கிரைபருக்கு உண்மையா இருங்க. உண்மையா இருங்க அவ்வளோதான். நீங்க ஏமாத்தி இந்த மாதிரி வியூஸ் வாங்குனீங்கன்னா, அவங்க கொஞ்ச நாள்ல க இவன் ஏமாத்துறான்னு என்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ, அன்னைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ நிலையான ஆடியன்ஸ உருவாக்குறது தான் யூடியூப் சேனலோட வேலையா இருக்கணும். அதனால ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவேன்.